சொல்லலாம். திமுக இப்போ எதிர்க்கட்சியா இருக்கும்போது கடுமையா போராடுவாங்க. அவர்களை மாதிரி போராடக்கூடிய வந்து இடதுசாரிகளை கூட தோத்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு கடுமையா போராடுவாங்க. நீட்டை விலக்கிய தீர்வு என்ற ரகசியம் தெரியும்னாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தாம இருக்காங்க. டாஸ்மாக் இழுத்து மூட வேண்டும் என்று வந்து கருப்பு சட்டையோடு வந்து மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் திமுக நிற்பாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே இப்பொழுது வந்து 11 to 11 பாரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் வந்து நானும் நீங்களும் கையெழுத்து போடலங்க. ஜிஎஸ்டிக்கு வந்து ஒத்துக்கிட்டது யாரு? நீட்டுக்கு ஒத்துக்கிட்டது யாரு? 5 ஆண்டுகள் ஆட்சியில் திமுக தானே. ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட தானே இருக்கு. கல்வியில் சிறந்த ஒரு நாகரிகமான பொருளாதார முன்னேற்றம் வாய்ந்த நீங்க அமெரிக்காவை போல், சுவிட்சர்லாந்தை போல், லண்டனை போல்னு சொல்றது யார்? நீங்க தானே சொல்றீங்க. ஜெர்மனியை போல்னு சொல்றதா நீங்க சொல்றீங்க. ஆனா நடைமுறையில் எப்படி இருக்கு? ஒரு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு அவருடைய இப்போ அவங்க இந்த இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது அந்த அரசு துறையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க இல்லையா? அப்ப பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள் படிக்கக்கூடிய எத்தனை குழந்தைகள் இருக்காங்க இல்லையா? அவர்கள் வந்து இப்படி சிறு வயதிலேயே கஞ்சா சாக்லேட்டில் தொடங்குச்சுன்னா அது பெண் குழந்தைகள். அப்ப அதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா நாளைக்கு மாறும்? வேலை வாய்ப்புன்னு எத்தனை தமிழ்நாட்டுக்காரர் வேலை கொடுத்துருக்கீங்க? வட இந்தியாவில இருந்து கொண்டு வந்து 1.5 கோடி பேர் இறக்குறாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ இதையெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது. இதெல்லாம் அப்படிலாம் இல்லப்பா, நாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலைவாய்ப்பு தரோம், தமிழ்நாட்டு மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துறோம். இப்ப நீ கர்நாடகாவில் என்ன சொல்றான்? 90 விழுக்காடு நீங்கள் கர்நாடகா தான் வேலை கொடுக்கணும். நீங்க தனியா நீங்களே இப்போ ஒரு துணி கடை வச்சாலும் 90 பேர்த்து 100க்கு 90 பேர்த்து நீங்க வந்து கர்நாடகா தான் எடுத்தாகணும். 10 விழுக்காடு மட்டும்தான் நீங்க உங்களால வச்சுக்கலாம். அப்போ அப்படி அவர்கள் வந்து தன்னுடைய மாநிலத்தை காப்பாத்துறாங்க. நீங்கள் இந்த மாநில மக்களுடைய நலனை என்ன காப்பாத்துறீங்க? அதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்குனுடைய மாஃபியாவா இருக்கலாம், அவர் ஹீரோவா இருப்பார். இதெல்லாம் திரைப்படத்துல வந்து சாத்தியம். அதுக்கு 3 மணி நேரம் ஒரு கனவு பார்த்துட்டு வெளியில போய் நடைமுறையில நீங்க அதே நடைமுறையை வெளியில கொண்டு வந்து தியேட்டருக்கு வெளியில நீங்க செய்ய முடியாது. கஞ்சா வித்தீங்கன்னா காவல்துறை பிடிச்சுக்கும். சரிங்களா? அப்போ இப்படி இருக்கும்பொழுது அது ஒரு அதே போல அரசியலையும் பார்க்கிறாரோ விஜயம். Q7 நேயர்களுக்கு வணக்கம். CM 2026 நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினர் வளர் மெய்யறிவான் என்கிற விஸ்வநாத் அவர்கள், மூத்த ஊடகவியலாளர் அப்படின்னு கூட சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். 2026 தேர்தலை நோக்கி தான் இப்ப தமிழக அரசியல் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஒரு பரபரப்பான ஒரு திருப்பு முனைக்காக காத்துட்டு இருக்காங்க. இந்த 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஃபர்ஸ்ட் அதை பத்தி. ஒவ்வொரு தேர்தல் களமே மக்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும். இந்த தேர்தல் களம் மிக ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க காரணம் கலைஞர் கருணாநிதி அவர்கள், செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், அவர்களுக்கு பிறகு தற்பொழுது அடுத்த தலைமையாக அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களும், திமுகவில் ஸ்டாலின் ஐயா அவர்களும் எடுத்திருக்கக்கூடிய நிலைமை. அவங்க ஒரு 5 ஆண்டுகள், 2 பேருமே கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளை நிறைவு செய்ய போறாங்க. தற்பொழுது களத்தில் வந்து அரசியல் களம் மாறி இருக்கு தமிழ்நாட்டில். குறிப்பாக எந்த கட்சியோடும் கூட்டணி சேர மாட்டேன்னு சீமான் அவர்கள் 36 லட்சம் வாக்குகளை வாங்கி நிற்கிறாரு. அடுத்தது தற்பொழுது விஜய், நடிகர் விஜய் இறங்கியிருக்காரு. தன் ரசிகர் பட்டாளங்களோடு அவர் களம் இறங்கி இப்போ வார இறுதி நாட்களில் நாடு வலம் வர்றாங்க, மாநில வலம் வந்துட்டு இருக்காங்க. அப்போது இதுதான் இந்த ஒரு எதிர்பார்ப்பை வந்து அதிகமாக்கி இருக்கிறது. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தபோது சற்று தோல்வியை தழுவினாங்க. அதற்கு பிறகு இப்பொழுது மீண்டும் ஒரு தேர்தலில் கூட்டணியை விட்டு பிரிந்து நின்று தனியாக நின்று, பாஜகவோடு இல்லாமல் தனியாக நின்று தன்னுடைய வாக்குபலத்தை நிரூபித்து விட்டு தற்பொழுது மீண்டும் பாஜகவோடு கூட்டணி வைத்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறாங்க. பாஜகவிற்கு ஒரு அஜெண்டா, தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஊன்ற வேண்டும் என்கிற அந்த ஒரு செயல் திட்டம், நிகழ்ச்சி நேர்களோடு அவங்க இருக்காங்க. திமுக மீண்டும் 200 இடங்களை பிடித்தே தீருவோம் என்கிற முழக்கத்தோடு வர்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட எல்லோருமே வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆகிவிட வேண்டும் என்கிற எண்ணத்தில் வர்றாங்க. இப்போ மக்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறத இந்த தேர்தலில் உள்ள எதிர்பார்ப்பை நான் பார்க்குறேன். நான் மாநில வளம் வந்துட்டு இருக்கும்போது திமுகவை தான் ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு. புதுசா சொன்னா என்னத்தங்க புதுசா சொல்றதுன்னு அப்படின்ட்டு ஏகவசனம்லாம் பேசுறாரு. எனக்கு தெரிஞ்சு அதிமுகவுக்கு ஆதரவா இருக்கிறதுனாலதான் திமுக மேல இவ்வளவு காட்டத்தை, வன்மத்தை காட்டுறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதிமுகவையும் அவர் விமர்சிக்கிறாரு. அதிமுகவே குறிப்பா வந்து, ஆனா அது அவ்வளவா பேசும் பொருளா இல்லையே. திமுகவை தான் வந்து ஸ்டாலின் அங்கிள், சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா அவர் வந்து கலாய்க்கிறதும் அந்த காட்டத்தை காமிக்கிறதும் பார்க்க முடியுது. நீங்க அது எப்பவுமே நீங்க ஆளுங்கட்சியை எதிர்க்கும் பொழுது வந்து ஒரு மக்கள்கிட்ட ஒரு ஆதரவு வரும். ஏனென்றால் அந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லக்கூடிய, ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு எதிர்ப்பலை இயல்பாகவே இருக்கும். மக்கள் ஆட்சி மீதான அதிருப்தி, அதை யாராவது ஒரு உரசி காமிச்சாங்கன்னா மக்கள் இயல்பாகவே வரவேற்புக்கு வருவாங்க. அப்படிப்பட்ட அது அவருடைய ரசிகர் தொண்டர்கள் வந்து என்ன ஏற்கனவே சொல்லியிருக்காரு, தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியில் வேற சொல்லிட்டாரா. அதெல்லாம் அந்த ரசிகர்கள் அப்படியே அவங்க ஆழ் மனதில் போய் சொல்றதுனால அவர் திமுகவை பற்றி எது பேசினாலும் உடனே கைதட்டுறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்கல. அவங்க வந்து அறிவுபூர்வமாக யோசிக்காம சொல்றாங்க. ஏன்னா திமுகவினுடைய பலம் என்ன, திமுகவுடைய கட்சி, கூட்டணி கட்சியோட பலம் என்ன, அவருடைய அனுபவம்
என்பது இருக்கு. அதிமுக கட்சி கூட்டணி பலம் என்பது அனுபவம் இருக்கு. எந்த தேர்தலையும் இதுவரை வந்து சந்திக்காம என்ன ஏற்கனவே 4 தேர்தலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு இருந்துச்சு. ஒரு டெஸ்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், சோதிக்கப்பட்ட ஒரு பொருளா அப்படின்னு பார்க்க போனால் இது அன்டெஸ்டட். இந்த 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 ரா மெட்டீரியலாகவே இருக்காங்க அவங்க. இன்னும் வந்து மூலப்பொருளாக தான் இருக்காங்களே ஒழிய முழுமையான ஒரு ப்ராடக்டாக இன்னும் மாறல. அவங்க ஒரு பொலிட்டிக்கல் ப்ராடக்டாக தாவேக்கா மாறல. அப்போ நேரடியாக நீங்கள் போயிட்டு 2026 வந்து சந்திச்ச உடனே பார்த்துடலாம் நாங்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தேர்தல் வர வரைக்கும் அது அப்படி பேசுறது சரியானதல்ல. நீங்கள் எனக்கு தேர்ந்தெடுங்கன்னு கேட்கலாம், தவறு இல்லை. நான் தான் முதலமைச்சர் முன்முடிவோட போகிறதுங்கிறது வந்து ஒரு அரசியல் பக்குவம் இல்லாத கல்யாண வீடுன்னா அங்க நான் தான் மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு சினிமாவில் பண்ணலாம். சினிமாவில் நீங்கள் வந்து கதாநாயகனா நடிக்கலாம், இல்லை வில்லனா நடிக்கலாம், இல்லை ஆன்டி ஹீரோவை நடிக்கலாம், ஆன்டி வில்லனா நடிக்கலாம். எப்படியோ நீங்கள் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரமா நடிக்கலாம். அதில் சந்தன மரம் வெட்டலாம், கஞ்சா கடத்தலாம். அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்குனுடைய மாஃபியாவாக இருக்கலாம், அவர் ஹீரோவாக இருப்பார். இதெல்லாம் திரைப்படத்தில் வந்து சாத்தியம். அதுக்கு 3 மணி நேரம் ஒரு கனவு பார்த்துட்டு வெளியில் போய் நடைமுறையில் நீங்கள் அதே நடைமுறையை வெளியில் கொண்டு வந்து தியேட்டருக்கு வெளியில் நீங்கள் செய்ய முடியாது. கஞ்சா வித்தினா காவல்துறை பிடிச்சிக்கும், சரிங்களா? அப்போ இப்படி இருக்கும்பொழுது அது ஒரு அதே போல அரசியலையும் பார்க்கிறாரோ விஜய் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் சார். இப்போ பல விஷயங்கள் நம்ம வந்து விரிவாக பேச தான் போகிறோம். குறிப்பாக இந்த கஞ்சா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அழுத்தம் திருத்தமாக நீங்கள் சொன்ன போது தமிழ்நாட்டில் திமுக அவருடைய ஆட்சியில் வந்து இந்த கஞ்சா இந்த மாதிரி போதை வஸ்துக்களுடைய புழக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா நாள் தவறுனா இந்த ஒரு கேஸ் வந்து வராம இருக்கிறது இல்லைங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது பேச்சுல நான் வேணா உங்களுக்கு செய்தியே உங்களுக்கு என்னென்ன செய்திகள் வந்துருச்சு அப்படிங்கிறத காமிக்கிறேன். எப்போ இருந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு பாத்தீங்களா, உங்களுக்கு மதுவிலக்குத்துறை ஒரு துறை இருக்கு தெரியும் உங்களுக்கு. மதுவிலக்குன்னு ஒரு துறை இங்க இருக்காங்க. அந்த துறைகிட்ட வந்து இந்த கஞ்சாவை வழக்கம் பிடிக்க சொல்லி ஒப்படைச்சிட்டாங்க. இது கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்போ எவ்வளவு வழக்கமான ஒரு ஹேபிச்சுவல் அஃபென்ஸா வந்து ஒரு வழக்கமான ஒரு குற்றச்செயலாக மாறி அதை கண்காணிப்பதற்கு மதுவிலக்குத்துறைக்கிட்ட அது பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து செய்தித்தாள்கள் வரக்கூடியது, குறிப்பாக நீங்கள் வந்து 5250 கஞ்சா சாக்லேட்டுகள் பள்ளிக்கூடத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது செய்தி வந்திருக்கு. நம்ம ஒன்று கற்பனையாக சொல்லலை. பிபிசி தமிழ் ஊடகத்தில் bbc.comல சென்னை புறநகரில் பள்ளி கல்லூரி அருகே 5750 கஞ்சா சாக்லேட் பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் கைது செய்யப்பட்ட 11 பேரில் 7 பேர் மாணவர்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தினகரன், அரசுக்கு ஆதரவான பத்திரிகை தான் அது. திண்டிவனம் அருகே பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த 6 பேரை போலீசார் கைது செய்தனர். 6 பேரும் 20 வயதிற்கு உட்பட்டவர்கள். அவர்களிடமிருந்து 5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு 20 வயசு பசங்க கிட்ட. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு முகநூல் பதிவு, அது காணொலி. இது திருத்தணி நகராட்சியில் கஞ்சா பயன்படுத்திய பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்தில் வந்து அட்டகாசம் செய்த ஒரு காணொலி ஒன்று பரவலாக போயிட்டு இருக்கு. அதன் பிறகு இந்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் பள்ளி மாணவர்களை கஞ்சாவிற்கு பயன்படுத்திய கஞ்சா கும்பல், இவர்களை பேச்சு கேட்டு பள்ளி வளாகத்திலே கஞ்சா வைத்திருக்காங்க மாணவர்கள் அப்படின்னு செய்தி. நியூஸ் 18 வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் பள்ளி வளாகம் முன்பு கஞ்சா விற்பனை செய்த நபர்களுடன் பள்ளி மாணவர்களுக்கு ஏற்பட்ட தகராறு. இதுல பள்ளி மாணவரை கத்தியால் குத்திருக்காரு, அந்த குத்த முயற்சி செஞ்சிருக்காரு. அந்த கஞ்சா செய்தியிலேயே அந்த வீடியோ வந்து சமூக வலைத்தளத்துல வந்துச்சு. அதே போல கன்னியாகுமரியில் வந்து பள்ளி வளாகத்தில் கஞ்சா பயன்படுத்திய மாணவர்களை தலைமை ஆசிரியரிடம் காட்டி கொடுத்த ஒரு சக மாணவனை தாக்கியிருக்காங்க. இப்படி நீங்க இதெல்லாம் வந்து செய்திகளே வந்திருக்கு. அப்போ நீங்கள் இது வந்து ஒரு கற்பனையான ஒரு இதாக எடுத்துக்க முடியாது. அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கிறது எடுத்துக்க முடியாது. அப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து அதிமுகவுடைய ஆதரவாளர் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அது ஏன் திமுக மேலே இவ்வளவு தூரம் நீங்க வந்து பழிய தூக்கி போடுறீங்க? அப்ப இதுக்கு முன்னாடி ரூலிங்ல ஆட்சியில் இருந்த அதிமுக ஆட்சியில இந்த மாதிரி எந்த விஷயமே இல்லைங்களா? நீங்க எப்படின்னா அதுக்கான தரவுகள் நான் எடுத்துக்காம அதிமுக ஆதரவு எதிர்ப்பு எல்லாம் இல்ல. நான் எந்த கட்சிக்கும் ஆதரவு கிடையாது, எதிர்ப்பு கிடையாது. ஒரு பத்திரிகை ஊடகவியலாளர் தான் பேசுறேன் நான். இவர்கள் சொல்றாங்களா கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. நீங்கள் வந்து இங்கே வந்து சிறந்த மாணவர்களை உருவாக்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. சிறந்த மாணவர்களுக்கு அடையாளமாக இதுன்னு தான் கேட்குறோம். இந்த கேள்வி எனக்கு மட்டும் எழக்கூடியதில்லை, எல்லாருக்குமே எழக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் இப்போ இதே வந்து மது விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாஸ்மாகில் இரவில் கூட கள்ளச்சந்தையில் விற்கிறாங்க அப்படின்னா நம்ம பார்க்குறோம். நம்ம அது ஒரு வயதுக்கு வந்தவர்களுக்கு ஒரு அதுலேயே எல்லா மதுபானம் வந்து 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் 21 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு விற்கக்கூடாதுன்னு இருக்கு. ஆனால் இவர்கள் எத்தனை 7ஆம் படிக்கிற பசங்க, 8ஆவது படிக்கிற பசங்க, 5200 சாக்லேட் ஒரு பள்ளிக்கூடத்து பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஒப்பிட முடியுமா? அதிமுக ஆட்சியில் இப்படி இல்லையான்னு ஒப்பிட முடியுமா? அதிமுக ஆட்சியில் வந்து நீங்கள் ரோட்டில் போகிறவங்களாம் வெட்டினாங்கிறதுக்காக அவங்க 2 பேர் தானே வெட்டினாங்க, நாங்கள் வந்து ஒருத்தர் தானே வெட்டியிருக்கோம்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நீங்கள் அவங்க செஞ்ச தவறை நீங்கள் வந்து மாற்றத்துக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. நாங்கள் தானே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே வந்து இந்த உலகத்துக்கு தமிழ்நாட்டை வந்து இவ்வளவு கல்வியில் சிறந்த ஒரு நாகரிகமான பொருளாதார முன்னேற்றம் வாய்ந்த, நீங்கள் அமெரிக்காவை போல், சுவிட்சர்லாந்தை போல், லண்டனை போல்னு சொல்கிறது யார்? நீங்கள் தானே சொல்கிறீங்க. ஜெர்மனியை போல்னு சொல்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நடைமுறையில் எப்படி இருக்குது? ஒரு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு அவருடைய இப்போ அவங்க இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது அந்த அரசு தொழில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க இல்லையா? அப்போ பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள் படிக்கக்கூடிய எத்தனை குழந்தைகள் இருக்காங்க இல்லையா? அவர்கள் வந்து இப்படி சிறு வயதிலேயே கஞ்சா சாக்லேட்டில் தொடங்குச்சுன்னா
அது பெண் குழந்தைகள். அப்போ அதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா நாளைக்கு மாறும்? அவர்கள் தான் அடுத்த சமுதாயம், அவர்கள் தான் வளர்ந்து அடுத்த தமிழ்நாடா இருக்க போறாங்க. அப்போ அவங்கள கவனம் செலுத்தாமல் இருக்கிறதுங்கிறது தான் நம்ம மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மக்கள் பார்க்குறாங்க. இன்னைக்கு சாலைகளில் வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, சின்ன பசங்களாம் முதல்ல வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா பள்ளிக்கூடத்து பசங்க, நீங்கள் அப்போல்லாம் போய் தாராளமாக சொல்லலாம், தம்பி சண்டை போடாங்கடா போங்கடான்னா சரிங்கண்ணா சரிங்க அங்கிள்ட்டு போவான். இன்னைக்கு போய் சொன்னால் என்ன போதையில் இருக்கான்னு தெரியல, கையில் என்ன வச்சுருப்பான்னு தெரியல, என்ன அடிப்பான்னு தெரியாது, அந்த அளவுக்கு தான் இருக்குது. நீங்கள் பேருந்துகளில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடாவடித்தனம் செய்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ அவ்வளோ காணொலிகளே வருது. இப்படிப்பட்ட ஒரு இளம் சமுதாயத்தையே நீங்கள் வந்து இப்படி வந்து அது ஒரு வீண் போவதற்காக விடுறதுன்னு இருக்கு இல்லைங்களா? இதுக்கு வந்து எந்த கட்சி ஆதரவாளர் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனிதனாக தமிழ்நாட்டின் மீது அக்கறை கொண்ட ஒரு சாதாரண மனிதனாகவே இருந்தால் போதும். அந்த கோணத்தில் தான் நம்ம பார்க்குறோம். நம்ம இது அதிமுக அரசு செய்தாலும் எந்த கட்சி அரசு செய்தாலும் இதே தான் நம்ம சொல்ல போகிறோம். அது தவறு பிள்ளைன்னு தான் சொல்ல போகிறோம் நம்ம. ஓகே சார். இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அவர்கள் இப்போ தமிழ்நாடு முழுக்க எழுச்சி பயணம் மேற்கொண்டு இப்போ போயிட்டு இருக்காரு. ஸோ மக்கள் கிட்ட வரவேற்பு இருக்குங்கிறத அவர் ஒரு பக்கம் எனக்கு தான் வந்து ஏழை மக்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு எனக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிறாரு. இது வந்து தானாவே தம்பட்டம் அடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு முன்னாள் முதலமைச்சராகவும் சரி எதிர்கட்சி தலைவராகவும் சரி ஒரு இடத்துக்கு வந்து பிரச்சாரத்துக்கு போறாரு. போற இடத்துல வந்து அடுத்த கட்சியினர் வந்து தரக்குறைவா விமர்சனம் பண்றது வந்து எந்த வகையில நியாயம்? ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையா அது அப்படிங்கிற மாதிரி தான் சமூக வலைத்தளங்கள் அவ்வளவு விமர்சனம். இப்ப செல்வ பெருந்தகை வந்து பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது வந்து நியாயமா? நீங்க நம்ம வந்து ஒருதலை இதாக பார்க்கக்கூடாது. இது இது எதுக்காக அவர் ரியாக்ட் பண்ணாருன்னு பார்க்குறோம். எல்லா அரசியல் கட்சியுமே தான் முக அவர் சொல்றாங்கன்னா அவர் எதற்காக அவர் ரியாக்ட் பண்றாருன்னு பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ ரெண்டு தரப்பையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பொதுவாக நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து இந்த அரசியல் நாகரிகம் என்பது முழுக்க இருக்குன்னா ஒத்துக்கவே முடியாது. அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டு கட்சிகளுமே அது காலம் காலமாக அந்த மாற்று அரசியல் அப்படிங்கிறது வந்து முகம் சுளிக்க வைக்கக்கூடிய அளவில் விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த தலைமுறை வந்து அதை விரும்புறதில்லை. ஒரு புதிய தலைமுறை உருவாகிட்டு இருக்கு. அந்த தலைமுறை நாகரிகமான அரசியலை விரும்புகிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் இதில் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பயணங்களை, ஏன்னா நான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதே அவருடைய கான்வாயிலேயே பயணம் செய்த பத்திரிகையாளர், கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் 2-3 தேர்தல் பயணம் செஞ்சுருக்கேன். அப்போ நீங்கள் வந்து மக்களுடைய எழுச்சி அப்படிங்கிறது முதல்ல அரசியல் அவங்க கட்சிக்காரங்க வந்து நிற்கணும். எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே அவங்க கட்சிக்காரர் வந்து நின்னாதான் பப்ளிக் வந்து அவரை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஊர் மக்கள் வந்து அதில் கவனம் செலுத்துவாங்க. அரசியல் கட்சிக்காரர்களே நீங்கள் வராத போது அவர்களுக்கு வந்து மக்கள் வரவேற்பு இருக்காது. அந்த அடிப்படையில் வந்து இப்போ அவருக்கான அதிமுக கட்சிக்காரர்கள் ஒருங்கு வந்து நிற்கிறதுங்கிறது வந்து அது மிகச்சரியான வலிமையான கூட்டமாக நம்ம பார்க்க முடியுது. மக்களிடம் வரவேற்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிரச்சனைகளை எடுத்து முன்வைக்கிறார். அவரை தூண்டும் வகையில் நீங்கள் ஆளும் கட்சியிலும் பேசப்பட்டதுன்னு பார்க்குறோம் நம்ம. அதனால அது நீங்கள் ஏன்னா எதிர்கட்சிகள் இப்போ நீங்கள் தொடக்க ஒன்று நல்லா கவனிங்க. அவர் இந்த அதிமுக வந்து யாருடன் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். சொன்னாங்க நாங்கள் 2026 இல்லை 29 இல்லைன்னு சொல்லி 24 இல்லை 26 இல்லைன்னு சொன்னார். அதுக்கு பிறகு 26 நிலைப்பாட்டை மாற்றிக்கிறாங்க. இது அவங்களுடைய விருப்பம், மக்களுடைய முடிவு. ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி சந்திச்ச நேரத்திலிருந்து தொடர்ச்சியாக சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்கள் அதை பற்றி விமர்சனம், இன்னைக்கு நீங்கள் டெல்லி யாரை போய் பார்க்க போறீங்க தெரியுது அப்படின்னு சொல்றாரு. அவர் கார் மாறி போனார், நாங்கள் கட்சிஃபுல் முகத்தை மூடிக்கொண்டு வந்தாருங்க. அதை எதுக்காக முகத்தை மூடணும்? இது எல்லாத்துக்கு மேல இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் காலமான சமயத்துல அதிமுக அவருடைய ஆட்சியை வந்து காப்பாத்தினதே பிஜேபி தான், அதை வந்து நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னது வந்து எந்த வகையில நம்ம எடுத்துக்கிறது? அதிமுக வந்து மறைமுகமா ஒரு கூட்டணி வச்சுட்டு உள்ளடி வேலை இல்ல, அவங்க வெளிப்படையா கூட்டணி வச்சிருந்தாங்க. உள்ளடி தனிப்பட்ட, ஏன்னா சில இதுல கேட்டா வெளிப்படையா அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணியில இருக்காதுன்னு எடப்பாடி வந்து இல்ல நீங்க இல்ல அன்னைக்கு முதல் தேர்தல கூட்டணி இது வந்து எந்த ஒரு தடவை பார்த்தா இப்படி சொல்றாங்க, ஒரு தடவை பார்த்தா அந்த மாதிரி சொல்றாங்க. நம்ம நீங்க எப்படி எடுத்துக்கிறது? அரசியலை நம்ம வந்து யார முட்டாள அரசியலை உள்ளபடி பார்க்கணும். இந்த எதிர்கட்சிக்காரர்கள் சொல்ற கற்பனைக்கு ஏற்ப நம்ம பார்க்க கூடாது. ஒரு பத்திரிகை ஊடகங்களால் பார்க்கும் பொழுது அவங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்ததுக்கு பிறகு பாஜக வந்து அந்த 4.5 ஆண்டு காலம் ஆட்சி காலத்துக்கு அவர் உதவுச்சு. 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார். அவர் கிட்டத்தட்ட 73 கலைக்கல்லூரிகளை கொண்டு வந்தார். அந்த 4.5 ஆண்டுகள் வந்து டிடிவி தினகரன் ஐயாவும் ஸ்டாலின் ஐயாவும் என்ன சொன்னாங்க, ஆட்சி இதாபார் கவிழ்ந்துடும், நாளை கவிழ்ந்துடும், அடுத்த வாரம் கவிழ்ந்துடும் சொன்னாங்க. அவர் முழுமையாக 5 ஆண்டுகளை நிறைவு செய்தார். அப்போ அந்த பிஜேபி கவர்மெண்டோட சப்போர்ட் அரசாங்கம் எனக்கு உதவியதை சொல்றாரு. அது நீங்க வந்து இப்படி ஒரு சென்ட்ரல் இருந்து ஒரு கவர்மெண்ட் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு, எனக்கு அந்த ஆட்சி வந்து நிலைச்சு நிற்கிறதுக்கு அவங்க காரணமா இருந்தாங்கன்னு சொல்றதை நீங்க எப்படி தப்பா எடுத்துக்க முடியும்? அதே மாதிரி நான் சொல்றேன், இதே கேள்வி கேட்கலாம். 99 வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாஜகவுக்கு கொடுத்து வந்த ஆதரவை கவுத்துட்டு வர்றாங்க வாஜ்பாய் அரசாங்கத்திற்கு. ஓடி போய் அதை வந்து தன்னுடைய தோளில் தாங்கியவர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். புரிஞ்சுங்களா? அந்த ஆட்சி முழுமையாக 2004 வரைக்கும் பாஜக இந்தியா முழுவதும் கால் ஒன்றுவதற்கு காரணமாக இருந்தது திமுகவினுடைய அந்த செயல். கலைஞர் கருணாநிதி அவர்கள் முட்டுக் கொடுக்கலன்னா பாஜக இன்னைக்கு வளர்ந்துருக்காது இந்த அளவுக்கு.
அதை வளர்த்தியதவர். அப்ப இதே கேள்வி திருப்பி அதிமுக கேட்கும் போது நீங்க அதை மட்டும் இல்லாம இவர் மட்டும் அதிமுக அடிமை போலவும் பாஜகவினுடைய கூட்டணி இருப்பது போல அவர் பாஜகவை ஒரு தொட்டதே கிடையாது, சீண்டியதே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லக்கூடாதுல்ல. நீங்கள் கண்ணில் பார்த்த ஒருத்தரை வந்து தவறா சொல்றீங்க. நீங்கள் ஒன்றாக நீங்க 5 ஆண்டு காலம் நீங்கள் ஒரே கூட்டணியில் பங்கேற்று அது அமைச்சர் பொறுப்பெல்லாம் ஏற்று அப்படிப்பட்ட ஒரு 5 ஆண்டுகளை நீங்க முழுமையா டேஸ்ட் பண்ணிருக்கீங்க. அப்ப அது திமுக செய்தது தானே அது. அப்ப நீங்க அதை வந்து நீங்க எப்படி வந்து பார்க்கிறது? நாங்க என்ன ஒரு சராசரி பார்வையாளர் 2 பேர்த்தையும் தான் பார்க்கணும். நீங்க தான் பாஜக கூட்டணியில் இருந்தீங்க, இங்க தான் கூட்டணியில் இருந்தீங்க. ஆனா இவரை மட்டும் ஏன் சொல்றீங்க கேள்வி வருது இல்லையா? காமன் மேன் பார்ப்பாங்கல்ல. 2021 எடுபட்டது. பாஜக உள்ள வந்திருந்த தோழர் நீங்க வந்து திமுக ஓட்டு போடுன்னு சொன்னாங்க, அன்னைக்கு அது எடுபட்டது. ஆனாலும் மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக திமுக வெற்றி நிர்ணயிக்கப்பட்டது. ஆனா இப்போ அந்த பாஜக உள்ள போந்திருந்த தோழர்னு திமுகவே சொல்லலையே. அப்போ ஏன் சொல்லல? இவர் வந்து அதிமுக அவங்களுடைய போக்கு வர வர சரியில்லை. ஒரு தமிழ் மாநிலத்துக்காக பண்ணக்கூடிய அந்த ஒரு வளர்ச்சி திட்டங்கள் ஆகட்டும், பல வளர்ச்சி பணிகளுக்காக அவங்களுடைய அந்த நடவடிக்கை வந்து சரியில்லைங்கிறதுனால அவங்க வந்து வேண்டாம்னு சொல்லியிருந்திருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து. அதாவது என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல வந்து அவங்க ரொம்ப நல்லா நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கால் ஊன்றணும் அப்படிங்கிற காரணத்துக்காக கொடுத்திருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஏதோ தெரிஞ்சு கட்டணமான கதைன்னு சொல்லிட்டு. அது சரி. இப்போ திமுகவினுடைய இந்த நீங்க இல்லம் தேடி கல்வி இருக்கு இல்லையா, அது யாருடைய திட்டம்? திமுகவினுடைய ஒரு விஷயம். அது பாரதிய ஜனதா கட்சியோட அவங்க வந்து வகுத்து கொடுத்திருந்திருக்கலாம். அது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வந்தது அல்லங்க. அந்த திட்டம் யாருது? நீங்க சொன்னீங்க, நாங்க செஞ்சோம். அது திட்டம் யாரு? நான் கேட்கிற திட்டம் வந்து இந்திய அரசோட திட்டம் இல்லைங்களா? அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது யாரு? நீங்க தானே பண்றீங்க, திமுக பண்ணுது. சரி, இதெல்லாம் தாண்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுடைய எல்லா திட்டங்களையும் எதிர்ப்பே இல்லாம செயல்படுத்தி கொண்டிருப்பது திமுக. புரிஞ்சுங்களா? ஆனால் என்ன சொல்லுங்க எடுத்துக்கிறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா இப்ப ஹிந்தி திணிப்பு வந்து எங்களுக்கு தேவையே கிடையாது, ஹிந்தி தெரியாது போடான்னு ப்ரொடெஸ்ட் பண்ணதும் இவங்க தான். சரி, அப்படியே பல சொல்லலாம். திமுக இப்ப எதிர்கட்சியா இருக்கும் போது கடுமையா போராடுவாங்க. அவர்களை மாதிரி போராடக்கூடிய வந்து இடதுசாரிகளை கூட தோத்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு கடுமையா போராடுவாங்க. நீட்டை விலக்கிய தீர்வும் எங்களுக்கு ரகசியம் தெரியும்னாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தாம இருக்காங்க. டாஸ்மாக் இழுத்து மூட வேண்டும் என்று வந்து கருப்பு சட்டையோடு வந்து மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் திமுக நிற்பாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே இப்பொழுது வந்து 11 to 11 பாரா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. புரிஞ்சுங்களா? முதல்ல டாஸ்மாக் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. நீங்க வந்து இப்போ கோவை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிலேருந்து இரவு 11 மணிக்கு ரொம்ப ஆடம்பரமான பொழுதுபோக்கு மன்றங்கள் போல உருவாக்கப்பட்டுருச்சு. இதை விட கூட்டம் டாஸ்மாகோட பல மடங்கு கூட்டம் அங்க வருது. சரிங்க சார். இப்ப நீங்க சொல்றீங்க, அதுக்கு நான் சராசரி என்ன சொல்றாங்க, ஒரு சராசரி அரசியல்வாதிகள் யாரு கையில இந்த பொழுதுபோக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு மதுபான விற்பனை ஆகட்டும், தனியார் பப்புகள் ஹோட்டல்கள் யாருக்கிட்ட சார் இல்லாம இருக்கு? எல்லா கட்சி தரப்பிலும். நான் ஒன்னே ஒன்று சொல்ல கேட்டுங்க. இதுவே நீங்க இப்படியே சொல்லிட்டு வந்தீங்கன்னா அப்ப நீங்க யாருக்கு ஆதரவா தான் நீங்க வந்து ஆட்சி யார்கிட்ட கொடுக்க போறீங்க? மக்களுக்காக. ஆட்சி யார்கிட்ட கொடுக்க போறீங்க சார்? அவன் அந்த கொலை இல்லாம இருந்தா சார், இவர் 2 கொலை எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு போகும் சார். அவன் என்ன வந்து பாலியல் வன்புணர்ச்சி பண்ணாமே இருந்தா சார், அவன் 5 தானே சார் பண்ணா, இவர் 2 பண்ணிட்டு போன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா நீங்க? அப்படி எதுக்கு நீங்க வந்து ஒரு காமன் மேனா மீடியாவா நம்ம வந்து இந்த உலகத்துல எதுக்கு இருக்கிறோம்? தன்னுடைய கட்சியை சேர்ந்தவரா இருந்தாலும் அவர் தப்பு பண்ணிருந்தா தப்பு தான், தண்டனையை வாங்கி கொடுத்தாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பாலியல் குற்றவாளிக்கு அவர்தான் அப்படிங்கிறது திருத்தம். அது தமிழ்நாடு அரசாங்கம் வாங்கி கொடுக்கல. ஒரே ஒன்று தவறு, மிக மிக தவறான தகவல். அதை முழுக்க உயர்நீதிமன்றம் அதை எடுத்து அவர்கள் தான் வந்து விசாரணை ஆணையத்துக்கு பெண்களை 3 பெண் அதிகாரிகளை நியமிச்சாங்க. அவருடைய கண்காணிப்புல நடந்ததே தவிர தமிழ்நாடு அரசாங்கம் அதுல வந்து தலையிடவில்லை. நீங்க தவறான தகவல் கொடுக்க கூடாது. உயர்நீதிமன்றத்தினுடைய நேரடியாக உயர்நீதிமன்றம் தலையிட்டு குறிப்பா நீங்க மாநகர ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொன்னாங்க. எடுக்க சொன்ன போது அவர் இங்கிருந்து வந்து நேரா உச்ச நீதிமன்றத்தில் போய் சொன்னாங்க, அவர் மீது மட்டும் நடவடிக்கை எடுக்காம பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு மனு தாக்கல் செய்து இடைக்கால தடை வாங்கினாங்க. அதன் பிறகு உயர்நீதிமன்றம் நியமித்த 3 பெண் அதிகாரிகள் தான் அது விசாரணை செய்து கொடுத்தாங்க. இது நீங்க வந்து இது தமிழ்நாடு அரசு செய்தது என்று நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடாது, உயர்நீதிமன்றம் செய்தது. இங்க பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு மிஸ்பிராபகண்டா பண்றாங்க. ஒரு பொய்யான பரப்புரையை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போறது. எல்லாத்துக்கும் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டி கூடாது. எந்த கட்சியா இருந்தாலும் சொல்றேன், இந்த கட்சி மட்டும் இல்ல. நீங்கள் எது நான் என்ன சொன்னா நீங்கள் எதை செய்தீர்களோ உண்மையிலேயே நீங்க செஞ்சதை தாராளமா மக்கள்கிட்ட கொண்டு போங்க, அதை விளம்பரப்படுத்துங்க, கொண்டாடுங்கள். செய்யாதது ஏன் பொய்யான ஒரு தெரியுமா சார்? தன்னோட கட்சிக்காரரு எதிர்கட்சி. நான் கேட்கிறேன், ஒரு எடுத்துக்காட்ட சொல்லிட்டீங்க இல்லையா? இத்தனை கஞ்சா புழக்க வழக்கங்கள் பள்ளிக்கூடங்கள் இருக்குல்ல, இதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன?
நடவடிக்கை உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். இப்ப நீங்க வந்து தெரியாம லிஸ்ட் அவுட் நீங்க தெரியாம நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 4 சுகத்துக்குள்ளேயே எடுத்துக்க போறீங்க. இப்போ உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் நீங்க விளம்பரம் பண்ண தெரியுது இல்லையா? நீங்க செய்யாததுக்கெல்லாம் நீங்கள் விளம்பரம் பண்ண தெரியுது. குழந்தைகளை பாதிக்கக்கூடிய இதுக்கு வந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம் ஏதாவது அறிக்கை வந்திருக்கா? பூக்கடைக்கு அட்ரஸ் தேவை. இதெல்லாம் நீங்க வந்து இதோட தெரியுமா, இதெல்லாம் நீங்க பேசி கட்சிக்காரர்களை திருப்தி அடைய வச்சிடலாம். கட்சிக்காரர் கைதட்டி போவாங்க, சூப்பரா இருக்குன்னு. பொதுமக்கள் ரசிக்க மாட்டாங்க. இத முதல்ல நடைமுறை புரிஞ்சுக்கணும் சார். கட்சிக்காரங்களை விட பொதுமக்கள் தான் இன்னைக்கு அதிபுத்திசாலியா இருக்காங்க. ஒரு தப்பு எதிர்த்து கேட்கிற அளவுக்கு அவங்களுக்கு திராணி இருக்கு. அந்த நீங்க என்னன்னா இப்ப நீங்க எப்படி கொண்டு பொதுவா தான் நான் கேட்கிறேன். பொதுவா நான் என்ன சொல்றேன்னா, 2 கட்சி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் மக்கள் விரோதமாக மக்களுக்கு அமைதியற்ற ஒரு சூழ்நிலை. நான் இன்னொன்னு கேட்கறேங்க, எதுக்கு நீங்க ஒரு அரசாங்கங்கிறது சட்டம் ஒழுங்குன்னு என்ன? அமைதியா இருந்தா தானே குடும்ப குழந்தைகளோட வாழ முடியும். இன்னைக்கு வந்து பெண் பள்ளிகளை வெளியே விட்டுட்டு நைட்டு வந்து பத்திரமா வந்து சேர்ந்துருவாங்கிற உத்தரவாதம் இருக்கா இன்னைக்கு? இல்ல எல்லா ஆட்சியிலும் சொல்ல முடியாது. நல்லா இதே இல்லங்க, இதே அதை விடுங்க. இப்போ ஏற்கனவே சொன்ன நான், நீங்க வந்து தமிழ்நாட்டை பத்தி பேசிருக்கும் உத்தரப்பிரதேசம் கர்நாடகாவை போக கூடாது. இதே செல்வி ஜெயலலிதாவோட ஆட்சியில இல்ல சொல்ற செல்வி ஜெயலலிதாவோட ஆட்சியில அப்ப சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்துச்சு? நான் 12 மணி 1 மணிக்குள்ள இரவு வந்து ஐடி கம்பெனி வந்து பணியை முடித்துக் கொண்டு இளம்பெண்கள் இருசக்கர வாகனத்துல போற மாதிரி இருந்துச்சு. இப்ப எப்படி இருக்கு? அப்படி இருக்கா? அப்ப எல்லாம் இவங்க தான் ஆள் அனுப்பிச்சு விடுறாங்க. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நீ வந்து இதை செய்ய இல்ல இது வந்து சிறுபிள்ளைத்தனமா கேள்வி கேட்க கூடாது. நம்ம சொல்றது வந்து சட்டம் ஒழுங்கு காவல்துறை எதுக்கு இருக்கு? அவர்கள் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுல இருக்கு. குற்றம் செஞ்சா தண்டிக்க வேண்டியதானே இருக்கு. ஒருத்தருக்கு நாங்க வந்து எங்க கட்சிக்காரர் உயர்நீதிமன்றம் செஞ்சது இதுக்கு வந்து நடவடிக்கை நீங்கள் செய்வது போல சொல்லிக்கொண்டு இப்ப இதெல்லாம் வந்து நீங்க என்ன குற்றத்தை நியாயப்படுத்துறீங்க? நடக்குது தெரியுமா? நீங்க ஒன்று சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு அரசினுடைய செயல்பாடு, இப்ப நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி அல்ல செல்வி ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள், இவர் செயல்பாடு சரி தவறுன்ற செயல்பாடுகளை தான் சரி தவறுன்னு சொல்றோம். அவங்களை பர்சனலா நான் பண்ணல. ஆனா நீங்க அவர் டிஃபெண்ட் பண்றதுக்காக குற்றங்களை நியாயப்படுத்துறீங்க. குற்றங்களை நான் நியாயப்படுத்துறேன். இது தப்புன்னு ஒரு விஷயம் தெரிய வர்ற பட்சத்துல இப்ப தமிழக அரசே பாருங்க, மடப்புறம் காவலாளி அஜித் கொல்லப்பட்ட அந்த அந்த மரண வழக்குல கூட அந்த 6 காவலர்கள் சங்கர் உட்பட 6 காவலர்கள் என்ன சொன்னாங்க? தமிழக அரசு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு? நிச்சயமா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுது, ஒரு நீதிமன்றம் உத்தரவிடுதுன்னா அதனுடைய விசாரணைக்கு கட்டுப்படுறதுக்கும் தமிழக அரசு தயார்ல இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப அது ஒரு பெருந்தன்மை தானே. அப்போ நியாயத்துக்கும் சட்டத்துக்கும் கட்டுப்பட்டு நாங்க வரோம்னு அவங்க சொன்னாங்க. வர முடியாதுன்னு மயிலாடுதுறையில கலெக்டரேட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து மண்டே பெட்டிஷன் ஜிடி பெட்டிஷனை மனு கொடுக்க வராங்க. திடீர்னு அவங்க கால் இடறி அந்த மாற்றுத்திறனாளி சகோதரி வந்து கீழே விடுறாங்க. ஒரு யூனிஃபார்ம்ல இருக்கிற ஒரு காவலர் சந்தியா அவங்க பேரு, அவங்க வந்து டக்குன்னு ஓடி போய் தன்னோட யூனிஃபார்ம்ல இருந்து அந்த பொண்ணோட காலை தூக்கி தன்னோட மடியில வச்சு அந்த யூனிஃபார்முக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி செஞ்சாங்கல்ல. சின்ன விஷயம் தான், ஆனா அது பேசும் பொருளா மில்லியன் கணக்குல மக்கள் வந்து இதை பாராட்டிங்க. அப்போ தப்பு நடந்ததுன்னா அதை மட்டுமே நீங்க சொல்லிக்கிட்டே, நல்லது எவ்வளவோ நடந்திருக்கு, அதை பத்தி பேசுங்களேன். நான் என்ன கேக்குறேன்னா, உங்களை பெருமைப்படுத்திட்டு இருக்கிறதுக்கு நாங்க இல்ல, நாங்க போட்ட வாக்குல நாங்க போட்ட வாக்குல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. ஒரு நாள் ஒண்ணு மக்கள் போட்ட வாக்குலையும் மக்கள் வரிப்பணத்தை செய்ய வேண்டிய கடமை. ஒரு பையனை வந்து ஒரு சிறுவனை வந்து நெல்லையில வீட்டுக்குள்ள போந்து ஒரு சாதி ஏற்றத்தாழ்வுல வெட்டினார்ல, அதுக்கு சந்துரு ஆணையம் போடப்பட்டது இல்ல, அந்த ஆணைய அறிக்கை என்னாச்சு? சந்துருவே சொல்றாரு, அது ஏத்துக்கிட்டாங்களா ஏத்துக்கலையான்றாரு. அப்ப எங்க போனார் உங்க முதல்வர்? அவர்கள் வந்து இப்ப எதுக்கு எழுச்சி பயணம்னு சொல்லிட்டு புரட்சி தமிழர்னு ஒரு பேரை வச்சு எதுக்காக போகணும்? அப்ப இது ஒரு விளம்பரத்துக்காக தானே நீங்க போறீங்க? உங்களோட நான் கேட்கல, மக்களே நிறைய பேர் கேட்கிறாங்க. என்னங்க புரியல? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் 2 கட்சிங்க, ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்க. அப்ப எதிர்கட்சி நீங்க, அதுவும் விளம்பரம் தானே சார். அப்ப அது எந்த நோக்கத்துக்காக அவர் போறாரு? அப்ப நீங்க வந்து தேர்தல் நான் இருக்கேன், எலெக்ஷன் வரப்போது என்ன பாத்துக்கோங்க. சரி, அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் வந்து அப்போ ஒன்று பண்ணுங்க, இந்த 6 மாத காலத்திற்கு திமுக தரப்புல எந்த விளம்பரம் பண்ண வேண்டாம், எந்த அறிவிப்பும் பண்ண வேண்டாம். அவங்களே நிறுத்த சொல்லுவாங்க. எடப்பாடியும் இருக்க முடியுமா திமுகவுல? இருக்க சொன்னா தேவைப்பட்ட அதையும் செய்வாங்க. ஏன்னா ஏன் தெரியுமா, காமெடி பண்ணக்கூடாது, காமெடி கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, நீங்க சொல்லாததையெல்லாம் செஞ்சிருக்காங்க. இப்போ நல்லா எது சொல்லாத செஞ்சாங்க? எத்தனையோ இப்போ இளைஞர்களுக்காக எத்தனையோ திட்டங்கள் கொண்டதாங்க. கல்வி வளர்ச்சி அப்படி இருக்க போய் தான் தமிழ்நாடு வந்து ஆல் ஓவர் இந்தியாவில 17வது இடத்துக்கு வந்து அது பொய்யான தகவல். அது பொய்யான தகவல். அது நல்ல பொய்யான தகவல். எதுக்காக 17வது இடத்துக்கு வந்தது டிராபேக். அது புரிஞ்சுங்களா? நீங்க அதே போல இன்னைக்கு 207 அரசு பள்ளிகள் இழுத்து மூடப்பட்டிருக்கு, 828 அரசு உதவி பெறும் பள்ளிகள் இழுத்து மூடப்பட்டிருக்கு. ஏன் இழுத்து மூடினீங்க? பல இடத்துல கல்விக்கு வந்து இவ்வளவு செஞ்சிருக்கீங்க இல்லங்க, அப்படியே இழுத்து மூடுறீங்க.
இப்போ கல்வியின் தரம் எப்படி இருக்கு? ஒரு இடத்துல இடவசதிக்காக எத்தனை இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கோன்னு அறிக்கை கொடுத்து தானே சார், வெளிப்படையா தானே சார் இடவசதிக்கு மாற்றப்பட்டது. இழுத்து மூடுறதுன்னா மாற்றம் வேற, இழுத்து மூடுறது வேற. அவரே சொல்லியிருக்காரு இழுத்து மூடப்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு, மாற்றப்பட்டதுன்னு சொல்லல. ஒரு சில இடங்களில் மாணவர்கள் பற்றாக்குறை இருக்கிறதுனால அதை வந்து வேறு பள்ளிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப பள்ளி அங்க இழுத்து மூடப்பட்டதுன்னு அர்த்தம். நீங்க பள்ளியே இழுத்து மூடுறீங்க. சரி, ஓகே, சரிங்களா? அது ஒண்ணு. ரெண்டாவது, மின்சார கட்டணம். இன்னைக்கு நான் கோயம்புத்தூர் பகுதியில், அந்த பகுதி எனக்கு தெரிஞ்ச 35,000 குறு நிறுவனங்கள், சிறு குறு நிறுவனங்கள் இழுத்து மூடப்பட்டிருக்கு. சரிங்களா? மின்சார கட்டணம்ங்கிறது வந்து ராக்கெட். இப்போ கூட மின்சார கட்டணத்தை வந்து ஒரு மாதம் ஒரு பில்லு வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா வருது. அடுத்த மாதம் 1200 ரூபா வருது. கேட்டு பாருங்க மக்கள்கிட்ட, மனசாட்சி உள்ள ஒவ்வொருத்தர் மக்கள்கிட்ட. ஒரு நிமிஷம், மனசாட்சி உள்ள மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க. ஒரு நாள் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாயா வரும், அடுத்த நாள் 800 ரூபாய்னு வருது. எப்படி அந்த ஃபிளக்சுவேட் ஆகுது? இது யாராவது கேட்க முடியுதா? அப்போ உயர்வுங்கிற ஒரு காரணத்தினால தானே அப்போ பாஜகவோட கட்சியினால கொண்டு வரப்பட்ட அந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு சாத்தானால எத்தனையோ சிறு விவசாயிகள், வியாபாரிகள் பாதிக்கப்படுறாங்க. திமுக தானே இருக்கு ஜிஎஸ்டி. நடவடிக்கை எடுத்து கோரிக்கை வச்சு நானும் நீங்களும் கையெழுத்து போடலங்க. ஜிஎஸ்டிக்கு வந்து ஒத்துக்கிட்டது யாரு? நீட்டுக்கு ஒத்துக்கிட்டது யாரு? 5 ஆண்டுகள் ஆட்சியில் திமுக தானே. ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட தானே இருக்கு. 7 கோடி மக்கள் உங்களுக்கு தானே வாக்கு போட்டிருக்காங்க. என்ன கேட்க எத்தனையோ தடவை கையெழுத்து இயக்கம் நடத்தி இருக்காங்க. ஒவ்வொரு அப்ப நான் என்ன சொல்றேன், உங்களாலேயே கையெழுத்து இயக்கம் நடத்தத்தான் முடியுது. அதுக்கு மேல ஆட்சி அதிகாரத்தை போராடுறாங்க. இது வந்து விடாப்படியா தூங்குறவங்கள எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியும். நான் என்ன சொல்றேன்னா, சொன்னால் எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோட நீங்க பாஜக காரன் கேளுங்க. நான் பாஜக காரன் கிடையாது. ஆனா என்னோட கேள்வி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க. நீட் ஒழிப்பு ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க சொன்னீங்க. ஒருவேளை இல்ல சொன்னீங்களா இல்லையா? 4.5 ஆண்டு காலம் ஏன் நீட்டை நீங்க விளக்க முடியல? ஜிஎஸ்டிக்கு ஏன் விளக்கு வாங்க முடியல? 2021 இப்ப எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கு? பல வாக்குறுதிகள். அதாவது எத்தனை கேட்கிற கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லணும். 250 இருந்து 300 தாண்டவில்லை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இல்ல, அது புள்ளிவர்களோட சொல்றாங்க. அப்போ வந்து அதே போல இன்னைக்கு வந்து எத்தனை ஊதிய பற்றாக்குறையில வந்து இன்னைக்கு நட்டத்துல ஓடிட்டு இருக்கு. போக்குவரத்து நட்டத்துல ஓடுது, மின்சாரத்துறை ஓடுது, நட்டத்துல ஓடுது, போக்குவரத்து நட்டத்துல ஓடுது. நான் கேட்கிறேன், 6 லட்சம் கோடி கடனா இருந்தது. 4.5 ஆண்டுகளில் நீங்களே 4 லட்சம் கூடுதலா வாங்கி 10 லட்சத்துக்கு கொண்டு 10 லட்சம் கோடி கடனை கொண்டு வந்திருக்கீங்க. நல்லா புரிஞ்சுங்க, புள்ளிவரம் தெரிஞ்சுக்கங்க. 10 லட்சம் கோடி கடன் நீங்க வாங்கியிருக்கீங்கன்னா அது வந்து என்ன செய்யணும்னா, நான் இது அதிமுக பிஜேபி எந்த கட்சியா இருந்தாலும் அதே கேள்வி தான் நான் கேட்கிறேன். நான் திமுக என்கிற குறித்த கேள்வி இல்லை, நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் பேசுறது திமுக என்கிற குறித்த கட்சிக்கு எதிரானதல்ல. 4.5 ஆண்டு காலம் 4 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டோம். சரி, தமிழ்நாட்டுக்கு தேவை, நம்ம சொல்றது கேளுங்க, தமிழ்நாட்டுக்கு தேவை, அரசு வாங்கிருச்சு. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒருத்தர் கடன் வாங்கினா இதுக்கு அந்த கடனை என்ன பண்ணணும்? நீங்க வீட்டுக்கு கடன் வாங்குறீங்க, அது ஒரு முதலீடா போடணுமா வேண்டாமா? அந்த முதலீட்டுல இருந்து நீங்க வட்டி எடுக்கணுமா வேண்டாமா? இன்று உங்களுக்கு ஒரு சின்ன பிரேக்கப் தரேன். 100 ரூபாய் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா நமக்கு இருக்கு இல்லைங்களா? தமிழ்நாட்டு அரசினுடைய வருவாய் அப்படிங்கிறது 100 ரூபாய்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாயில 55 ரூபாய் நீங்க அரசு ஊழியருக்கு ஊதியமா போயிருது. அதற்கு பிறகு இந்த ஓய்வூதியம் இது போன்ற நலத்திட்டங்களா இருக்கு இல்லைங்களா, இன்னொரு 5 ரூபாய் போயிருது, 60 ரூபாய் அதுல போயிருது. வாங்கின கடன் இருக்கு இல்லைங்களா 10 லட்சம் கோடிக்கு, அந்த கடனுக்கு வட்டி, அப்ப அந்த கடனுக்கு வந்து இஎம்ஐ திருப்பி செலுத்தணும். இதெல்லாம் நீங்க வந்து 80 ரூபாய்க்கு பக்கமா போயிருது. இது இல்லாம நீங்க இலவச திட்டங்கள் கொடுக்குறீங்க இல்லைங்களா, அந்த காசுக்கான போய் கிட்டத்தட்ட 12 ரூபாய் மட்டும்தான் மிச்சமாகுது, 100 ரூபாய் இல்லை. அந்த 12 ரூபாயை தான் நீங்க முதலீடா போட்டு அதுல இருந்து நீங்க வந்து சோர்ஸ் பண்ணணும். இப்ப நல்லா புரிஞ்சுங்க, இதே அளவுக்கு போயிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் இது மீண்டும் திமுகவே ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் ஒன்று மீண்டும் இன்னும் 2-3 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டியிருக்கும். இல்லைன்னா அவர்கள் வந்து இவர்களும் அந்த சிக்கலை தான் மாட்டிப்பாங்க. அது அதிமுக திமுக யார் வந்தாலும் போது அந்த பொருளாதார நடைமுறையை புரிஞ்சுக்குங்க. நான் என்ன சொல்றேன்னா, விளம்பரம் அவர்களை குறை சொல்லல, சிரமப்படுறது நீங்க தான் சிரமப்படுறீங்க. திமுக அரசு தான் சிரமப்பட போகுதுன்னு சொல்றோம். நீங்க வெளியில வந்து வெறும் விளம்பரம் மட்டுமே செஞ்சு கொண்டிருப்பதை விட நீங்கள் பிராக்டிக்கலா நடைமுறையா பேச சொல்றாமா, அது நீங்களாகட்டும் யாராகட்டும் பேச சொல்றோம். நம்ம அவங்களை வந்து கண்மூடித்தனமா திமுக குறை சொல்லல. செயல் இந்த பொருளாதாரம், மின்கட்டணம், இது போன்ற சட்டம் ஒழுங்கு இதுதான் குறித்து காட்டுறமே தவிர அவர்கள் செய்த நல்ல செயல்களை அவர்கள் செய்யட்டும். அதுக்கு அவர்களுக்கு முழு விளம்பரம் செய்வதற்கு அவர்களுக்கு முழு உரிமை உண்டு, அதற்கு நிதியும் இருக்குது அவங்க கிட்ட. பாஜக அரசாங்கம், பாஜக மட்டும் இல்ல, காங்கிரஸ் பாஜக ரெண்டுமே அப்படிதான் இருக்கு. தமிழ்நாட்டை மாற்றாந்தாயத்தான் பார்த்து கொண்டு இருக்குது, புதுசெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவர்கள் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டினுடைய அத்தனை வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்களை எல்லாம் காங்கிரஸ் கொண்டு வரும், பிஜேபி நிறைவேற்றும், இல்ல பிஜேபி கொண்டு வரும், காங்கிரஸ் நிறைவேற்றும். 2 பேரும் மாறி மாறி தான் சேர்த்துருக்காங்க. பரந்தூர் விமான நிலையத்திற்கு, அதே போல காட்டுப்பள்ளி அதானிக்கு வந்து யார் ஆட்சியில வந்து தற்பொழுது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு? பாஜக ஆட்சியிலையா? முழுக்க முழுக்க திமுக ஆட்சியில தானே கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவும் போராடுறது அர்த்தமா? வேலை வாய்ப்பு நல்லா புரிஞ்சுங்க. வேலை வாய்ப்புனா என்னங்க?
இப்போ வேலை வாய்ப்பு இங்கே வந்து ஒரு தொழிற்சாலை கொண்டு வரீங்க. எடுத்துக்காட்டா இப்போ வந்து ஜெர்மனி போனார் இல்லைங்களா நம்ம முதலமைச்சர் அவர்கள், இந்தியாவுடைய ஜெர்மனி அப்படின்லாம் புகழ்ந்தார். இதில் ஒரு நிறைய பேர் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அங்கேருந்து ஒரு கார் கம்பெனி வரான்னு வச்சுக்கலாம், இங்கே வந்து அவன் எதுக்கு வந்து அவன் ஜெர்மனியில் வந்து அங்கேயே அவன் பொருட்களை தயாரித்து உற்பத்தி செய்து அதை விற்பனை செய்வதற்கு எல்லா வசதியும் அவங்ககிட்ட இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஃபேக்டரி போட வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஒன்று, இதை தமிழ்நாடு இந்தியாவை மையப்படுத்தி பக்கத்து நாடுகளுக்கு அனுப்பலாம். இரண்டாவது, கூலி இங்கே கம்மி. புரிஞ்சுங்களா? நீங்க வேலை வாய்ப்பு இல்லை, அவன் கூலி கம்மி, நீங்க வர்றான் குறைந்த ஊதியத்திற்கு வேலை செய்வதற்கு அடிமைகள் போல நம்ம இருக்கிற காரணத்தினால இங்க வந்து இண்டஸ்ட்ரி போடுறோம். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்தது, இப்பொழுது ஒரு புதிய திட்டங்கள் என்ன கொண்டு வந்தாலும் அது தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வேலை கிடைக்குதா சொல்லுங்க பார்ப்போம். அது திமுக ஆட்சியில வந்து நீங்க சொல்லுங்க, திமுக ஆட்சி எடுத்துக்கொடுத்து 4 ஆண்டுகள்ல வேலை வாய்ப்புன்னு எத்தனை தமிழ்நாட்டுக்காரங்க வேலை கொடுத்துருக்கீங்க? வட இந்தியாவில இருந்து கொண்டு வந்து 1.5 கோடி பேர் இறக்குறாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ இதையெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது. இதெல்லாம் அப்படிலாம் இல்லப்பா, நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலைவாய்ப்பு தரோம், தமிழ்நாட்டு மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துறோம். இப்போ நீ கர்நாடகாவில் என்ன சொல்கிறான், 90 விழுக்காடு நீங்கள் கர்நாடகா தான் வேலை கொடுக்கணும். நீங்கள் தனியாக நீங்களே இப்போ ஒரு துணி கடை வச்சாலும் 90 பேர்த்து 100க்கு 90 பேர்த்து நீங்கள் வந்து கர்நாடகா தான் எடுத்தாகணும். 10 விழுக்காடு மட்டும்தான் நீங்கள் உங்களால் வச்சுக்கலாம். அப்போ அப்படி அவர்கள் வந்து தன்னுடைய மாநிலத்தை காப்பாற்றுறாங்க. நீங்கள் இந்த மாநில மக்களுடைய நலனை என்ன காப்பாற்றுறீங்க? இன்னைக்கு வந்து நிறைய இடங்கள்ல வந்து இயற்கை வளம் கொள்ளையடிக்கப்படுது கண்ணு முன்னாடி. இந்த நீங்க மணல் என்ன சொன்னார் செந்தில் பாலாஜி, திமுக ஆட்சிக்கு வந்துட்டு உடனே நீங்க மணல் அள்ளிட்டு போகலான்னாரு அவரு. சரிங்களா? இதெல்லாம் நம்ம வந்து இப்படிதான் நம்ம பார்க்கணும். மக்களுக்கான பிரச்சனைகள், மாணவ மாணவிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, பெண்கள் சந்திக்க நீங்க வந்து நான் சொல்ற அதற்காக நம்ம முழுசா குறை சொல்ல வேண்டாம். இந்த இலவச பேருந்து திட்டம் உண்மையிலே அருமையான திட்டம், திமுக திட்டம். சரிங்களா? 1000 ரூபாய் உதவித்தொகை இருக்கக்கூடிய பிரச்சனையை பாருங்க. நீங்க வந்து இன்னும் கிட்டத்தட்ட 6 லட்சம் பேருக்கு கொடுக்கல. இப்போ உங்களுடன் ஸ்டாலின்ங்கிறது புதிய விண்ணப்பங்கள் வாங்குறாங்க. புதிய விண்ணப்பங்கள் வாங்குற இடத்துல நான் பார்த்த வரையிலும், ஏன்னா மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் போகக்கூடிய ஆள் நான் பார்த்த வகையிலே நல்ல வசதி வாய்ப்பு போட்டிருக்கிறத அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ 6 மாத காலத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அவர்களை நீங்க ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அவர் தகுதியானவர்கள் கொடுக்கணும். முதல்ல எல்லா பெண்களுக்கும் அறிவிச்சாங்க, அதன் பிறகு தகுதி வாய்ந்தவர்களுக்குன்னு மாத்தினாங்க. அது இன்னைக்கு பல லட்சம் பேருக்கு போகாத சூழ்நிலை இருக்கு. என்ன சொல்லணும்னா, கொடுங்க. யாரு கொடுக்கணும்? ஒரு கணவனை இழந்தவர் அல்லது நீங்க வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்கு இல்லாத பெண்மணி கொடுங்க. வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து வசதி இல்லாதவர்களுக்கு போய் சேரலைங்கிற பிரச்சனை இருக்கு. அதே இந்த 4.5 ஆண்டு காலம் எவ்வளவு ஏன் வந்து அவர்கள் வந்து இன்னும் கூர்மைப்படுத்தல அப்படிங்களா? அதே போல கல்வி உதவித்தை கொடுங்க. கல்வி உதவித்தை கொடுக்க தான் வேணும். நம்ம கேட்கறது என்னன்னா, நீங்கள் இலவச இது போன்ற உதவித்தொகைகளை கொடுங்க. ஆனால் நான் குறிப்பிட்டதை போல கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது. கிராமத்தில் சொல்லுவாங்க விதை நெல்லை திங்கிறதுன்னு சொல்லுவாங்க. நீங்க விதை நெல்லை சேர்த்து வச்சுட்டாதான் அடுத்த போகத்துக்கு நம்ம அந்த விதை நெல்லை போட்டு அதுல வச்சு ஒரு குறிப்பிட்ட எடுத்து விதை நெல்லை வச்சிருவாங்க. நீங்க விதை நெல்லை தின்னுட்டீங்கன்னா அடுத்த போகத்துக்கு நீங்க விதையே இருக்காது. அதைத்தான் சொல்றோம். கடன் நீங்க வாங்கி செய்யுங்க. வேண்டாம், தமிழ்நாடு அரசாங்கத்திட்ட கடன் வாங்குவதற்கு சொத்து இருக்குது. உலக வங்கியும் கொடுப்பாங்க, இந்திய அரசாங்கம் கொடுப்பாங்க. அதை பயனுள்ளதா செய்யணும் தான் சொல்றோம். நம்ம கண்மூடித்தனமாக எதிர்ப்பது வந்து என்னுடைய பாணி அல்லது. இதைத்தான் நம்ம சொல்ல வரோம். நம்ம இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் வந்து திமுகவை வந்து இன்னும் நீங்க கடுமையா நீங்க வந்து விமர்சிக்கணும், தாக்கணும், வன்மத்தை காமிக்கணும்னு சொல்லிட்டு விஜயை வந்து தூண்டி விட்டுருக்காங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு பாஜக, தவேக இவங்க எல்லாரும் ஒரே கூட்டணியா? அப்படி சொல்ல இன்னொரு பேச்சு வந்து அடிபட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, வலைத்தளங்களில் இது ஒரு விவாதமே நடந்துட்டு இருக்கு. அப்போ இது தவேக வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எந்த அளவுக்கு? நான் கேட்கிறேன், பாஜகவை பேசியிருக்காரு விஜய், திமுகவை பேசுறாரு, ஏன் அதிமுக கூட பேசுறாரு, ஏன் காங்கிரஸை பத்தி மூச்சை விடுறது இல்ல? அப்ப காங்கிரஸ் கூட கேள்வி நான் கேட்கறது, காங்கிரஸை பத்தி ஏதாவது சின்ன விமர்சனம் வச்சிருக்காரா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அவங்களோட ஆட்சி நல்லாட்சி. நீங்க முதல் கூட்டத்துல கச்சத்தீவு வந்து மீட்போம்னாரு. இலங்கையில அனிலகுமார திசாநாயகா பதில் கொடுக்குறாரு. அடுத்த வாரம் அதுக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா? இலங்கை தமிழர் பக்கம் நிற்போன்றாரு. அந்த டாபிக் விட்டு இந்த டாபிக் வந்துட்டாரு அவரு. நீங்க அப்புறம் அவரை போய் கன்சிஸ்டன்ட்டே கிடையாது. ஏதோ யாரு எதுக்காக வந்து அரசியல் பண்றேன், யாரை எதிர்க்கிறதே தெரியாது. அங்க வந்து இந்த சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா சினிமாமாங்க. ஒரு ராஜஸ்தான்ல இருந்து ஒரு கொஞ்சம், மணிப்பூர்ல இருந்து கொஞ்சம், அப்புறம் மலையாளத்துலேருந்து கொஞ்சம், எல்லாம் கலந்து ஒரு பேன் இண்டியா ஃபில்ம் அது சினிமாவுக்கு ஆகும். ஆனால் நீங்க அரசியலுக்கு அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரோம் நம்ம. ஓகே சார், நிறைவு அம்சமா இன்னொரு கேள்வி. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. வாசன் வந்து சொல்லியிருக்கிறாரு, மாற்றத்தை விரும்பக்கூடிய, அதாவது குறிப்பா 2026 தேர்தலில் மாற்றத்தை விரும்பக்கூடிய கட்சிகள், மற்ற மக்கள் யாரா இருந்தாலும் நீங்க வந்துட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு வரலாம், கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி? எல்லா அரசியல் கட்சியுமே தன்னோட வாங்கன்னு சொல்லுவாங்க, தான் தலைமை தாங்க வேண்டும். ஏன் விஜயே இதனால் வரைக்கும் திடீர்னு அட்ரஸே இல்லாம அப்ஸ்காண்டிங்ல இருந்தாரு. முதல் மாநாட்டுல விஜய் என்ன சொன்னாரு? இறுதியாக கூட்டணிக்கு நிறைய பேர் காத்திருக்கிறாங்க, நான் எங்களை தலைமையில் கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்னார். அதற்கு பிறகு அவர் மாற்றிக்கிட்டார், தவறுன்னு சொல்லி. அதனால் அவங்க பாட்டில் சொல்கிறது விருப்பம் தானே, நடைமுறையில் எது சாத்தியம் இருக்கு இல்லையா? யாருக்கும் பொதுவாக கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள் கொஞ்சம் வலுவான கட்சி தொண்டர்கள் வாக்கு எண்ணிக்கையில் இருக்கணும்.
இவர்கள் நல்ல வாக்குகளை வாங்கி நாளைக்கு தலைமை பொறுப்புக்கு வரட்டும், அது விஜய் ஆகட்டும், தாவேக்கா ஆகட்டும் வரட்டும், அதற்கான மெச்சூரிட்டி வரட்டும் தான் சொல்றேன் நான். மற்றபடி இதெல்லாம் ஒரு தமாக சொல்றதெல்லாம் வந்து அவர் ஒரு பெருந்தன்மையை சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். அப்படிதான் எடுக்கிறார். இது ஒரே ஒரு கேள்வி. இப்ப டிடிவி மற்றும் ஓபிஎஸ் சந்திப்பு வந்து ஒரு பேசும் பொருளா இருக்கு தமிழக அரசியல் வட்டாரத்துல. இது நீங்க என்ன கண்ணோட்டத்துல பாக்குறீங்க? இது எதுக்காக? இல்ல, நீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து இந்த அரசியல் கூர்ந்து கவனிச்சுட்டு வரேன். நீங்க திருமதி சசிகலா அம்மையார் வந்து ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு பெண்மணியா தோட்டத்தில் இருந்தாங்க. அது ஒரு கட்டத்திற்கு பிறகு குறிப்பாக டிடிவி தினகரன் உடன் இருந்தார். தேனி ஆண்டிப்பட்டி தேர்தலெல்லாம் டிடிவி அவர்கள் ஐயா அவர்கள் களப்பணியாற்றினவங்க. அதே மாதிரி ஒரு கட்டத்துக்கு பிறகு சசிகலா அம்மையார் உள்ளிட்ட அனைவரையுமே வெளியேற சொல்லிட்டாங்க ஜெயலலிதா அம்மா. அதற்கு பிறகு மீண்டும் சிறிது காலம் கழித்து சசிகலா மட்டும்தான், அந்த அம்மா மட்டும்தான் வந்தாங்க. டிடிவி தினகரன் எல்லாம் வரல. ஸோ அதோட அந்த சாப்டர் இது ஓவர். ஆஸ் பர் ஜெயலலிதாவோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளியேற்றப்பட்டதோடு டிடிவி உள்ளிட்ட அனைவருமே ஓவர். ஓபிஎஸ் அவர்களே 3 முறை இடைக்கால முதலமைச்சராக இருந்தாங்க. அதன் பிறகு ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு அது யார் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதில் எடப்பாடி ஏற்றுக்கிட்டார். நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். எடப்பாடிகிட்ட கொடுக்கப்பட்டதா தட்டி பறிக்கப்பட்ட அவர் பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிட்டார். அவர் ஏற்றுக்கிட்டு அந்த 4.5 ஆண்டுகாலம் முழுமைப்படுத்தினார். அதன் பிறகு திருமதி சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் உள்ளிட்ட 3 மிக முக்கியமான ஜாம்பவான்கள் சொல்லக்கூடிய அவர்களை வந்து அப்படியே வந்து வெளியேற்றிய அந்த திறன் வந்து இபிஎஸ் அவர்கிட்ட தான் இருக்கு. இது வேற யாருமே இன்னும் கூட நீங்க வந்து சசிகலா அம்மா, டிடிவி, ஓபிஎஸ் சொல்றாங்க. ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் இவங்க எல்லாரையும் வெளியேற்றினது வந்து வெளியேற்றினதல்ல, அவர்கள் இந்த அரசியலுக்கு அவர்கள் முழுமையான அந்த அதிமுகவினுடைய அந்த கொள்கைக்கு ஏற்ப அவர்கள் வரல. அது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கட்சி வந்ததுக்கு அதிமுக விட்டு உங்களை விலக்கி வச்சது நல்லதுதான் சொல்றீங்களா? இல்ல, அவர் எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்றாரு. நம்ம சொல்றதெல்லாம் இல்ல. சிம்பிளான லாஜிக் தாங்க. நீங்க தான் ஒரு டீமுக்கு ஒரு படைக்கு நீங்க கேப்டனா உங்களை ஆக்கியாச்சு, நீங்க பொறுப்பெடுத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு ஏற்ற பட்டின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏற்ற ஆட்கள் கூட இருந்தால் தான் நீங்கள் வந்து அதை தொடர்ந்து முன்னேற முடியும். அப்போ யார் வேணும் யார் வேண்டாம் முடிவு எடுக்கிறது நீங்கள் தான். இதில் 3வது ஆள் பதில் சொல்றதுக்கே இல்லை. அது அவருடைய கட்சி, அவருடைய தொண்டர்கள் அவரை ஏற்றுக்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களை இப்போ தேர்தலை சந்திக்கிறாரு. ஏற்கனவே தேர்தலை சந்தி 21 விழுக்காடு வாக்குகள் வாங்கி காமிச்சிருக்காரு. அப்போ அடுத்தது வந்து துணிச்சலாக இப்போ வந்து கூட்டணியோடு நிற்கிறாரு. அவர் கட்சிக்கு யார் தேவை யார் தேவையில்லைன்னு அவர் தான் முடிவு பண்ணணும். இதை நம்ம வந்து தலையிடறதுக்கு இல்லை. அதன் அடிப்படையில் தனக்கு வந்து இவர்கள், ஏன்னா 2வது என்ன, இவர் எல்லாமே தலைவர்கள். சசிகலாவும் ஒரு தலைவர், ஓபிஎஸ் ஐயாவும் ஒரு தலைவர், டிடிவி ஐயாவும் தலைவர். அப்படி இருக்கும்போது அவர்கள் எங்கே அகாமடேட் பண்ணுவீங்க? ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க யார் தேவை யார் தேவையில்லைன்னு. இதே மாதிரி தான் 2026 தேர்தலில் மக்கள் வந்து தங்களுக்கு யார் அரசாங்கத்தில் எந்த ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு தலைமை நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து 2026. ஸோ இந்த தேர்தல் களம் வந்து எந்த அளவுக்கு யாருக்கு சாதகமாக இருக்கும் யாருக்கு பாதகமாக இல்லை, நம்ம வெளிப்படையாகவே பேசுகிறேங்க. இப்போ நிறைய பேர் வந்து விஜய் வந்துட்டாரு, விஜய் வந்ததுனால வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து அடிபட்டுரும், அப்புறம் வந்து திமுக அதிமுக பாதகமாக இருக்கக்கூடாது. நான் என்னுடைய வாக்கு கணக்கு அது இல்லை. போன முறை நீங்கள் டிடிவி தினகரன் ஐயாவும் கமல்ஹாசன் தனித்தனியாக போட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 9 விழுக்காடு வாங்கினாங்க. சரிங்களா? இப்போது கமல்ஹாசன் 0, இன்னும் சொல்ல போனால் மைனஸ். அவர் வாக்கு அங்கே இல்லை. டிடிவி தினகரன் ஐயாவில் கட்சியில் இருந்த நிறைய பேர் அதிமுகவுக்கு போயிட்டாங்க, மீண்டும் பாசறைக்கு திரும்பிட்டாங்க. அப்போ அவருடைய வாக்குகளும் இல்லை. அந்த 8லேருந்து 9 விழுக்காடு வாக்குகள் வந்து அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸை தான் வந்து விஜய் ஃபில்அப் பண்ணுவார் தன்னுடைய ரசிகர்களை வைத்து. புதிய வாக்காளர்களாக அதை வச்சு ஃபில்அப் பண்ணுவார் அவர். அதுதான் உங்களுக்கு வந்து அவர் வாக்காக வரும். ஸோ அப்போ என்ன ஆகுன்னா, திமுக வாக்குகளே அதிமுக வாக்குகளே அவர் வந்து முழுக்க அது திமுக அதிமுக எல்லா கட்சிகளுக்கு ரசிகர்கள் அவர் ஓட்டு போடுவாங்க. அப்போ ஓவராலே அப்படி வாட்டர் லெவல் குறையுமே தவிர காம்படிஷன் அப்படியே தான் இருக்கும். புரிஞ்சுங்களா? நான் சொல்றது புரியுதா? எல்லா கட்சியிலேருந்து இவர் தன்னோட ரசிகர்கள் புல் அவுட் பண்ணால், இங்கே 5 பேர் அங்கே 5 பேர் புல் அவுட் பண்ணால் அங்கே வாட்டர் லெவல் குறையுமே தவிர காம்படிஷன் அதே திமுக அதிமுகவுக்கு எதிரான காம்படிஷனாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க தான் இப்போ வந்து கூட்டணியோட இருக்காங்க, அதிக பலத்தோடு இருக்காங்க. 2வது நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள் அது கம்ப்ளீட்டாக யூனிக், தனித்துவமானது. அது அவர்கள் முழுக்க வேறுபாடு. இந்த அரசியல் அல்லாத ஒரு தனி இயக்கமோ ஒரு 50 லட்சம் பேர் அவங்க வர்றாங்க. அவர்கள் இன்னும் இன்க்ரீஸ் ஆவாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகுன்னா, இப்போ திமுக அதிமுக 2 வந்து அவர்கள் மட்டுமே நம்ம வந்து ஆளும் கட்சி எதிர்கட்சிங்கிற அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ள இந்த ஃபைட் இருக்கும். ஏன்னா இது அவங்க 2 பேர்த்தையும் உதறி தள்ளிவிட்டு ஒரு 3வது ஒரு நபரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த தேர்தலில் இருக்கிற மாதிரி நான் உணரல. அப்போ டஃப் ஃபைட் வந்து பிட்வீன் ஏடிஎம்கே டிஎம்கே தான் இருக்கும். நாம் தமிழர் யூனிக்காக அவங்க வந்து வளருவாங்க. விஜய் வந்து நான் சொன்ன அந்த ஃபில்அப் தான் பண்ணுவார். அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி உருவாக்கிடுவார். அந்த வாக்கு வங்கி அவருக்கு உருவாகும். ஆனால் இதை டிஸ்டர்ப் பண்ணாத வாக்கு வங்கின்னு சொல்ல வரேன். இந்த மெயின் ஸ்ட்ரீமை டிஸ்டர்ப் பண்ணாது. மெயின் ஸ்ட்ரீமை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு இன்னும் அநேகமாக ஒரு தேர்தல் 31 அதற்கு பிறகு வரலாம்னு எதிர்பார்க்குறேன் நான். ஓகே சார், அப்போ ஒன் அண்ட் ஒன்லி டிஎம்கே ஏடிஎம்கேக்கு தான் எப்பவுமே போட்டி வந்து எப்பவுமே இல்லை. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக ஒரு தற்பொழுது வலிமையான கூட்டணியில் இருக்காங்க, திமுக வலிமையான கூட்டணியோடு இருக்காங்க. அப்போ 2 பேரும் தான் கூட்டணி பலத்தோடு இருக்காங்க. இப்போ 2 பேரும் தான்
சரி. 2 பேர்த்துக்கு தான் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து அந்த காம்படிஷன் லெவல் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து விஜய் இருக்காருன்னு வச்சுக்கங்களேன், இப்போ அவருக்கு ஒரு வந்துட்டார் விஜய், முழுக்க முழுக்க தூக்கி வந்து அவர்கிட்ட ஆட்சியை கொடுத்துருவோம் அப்படிங்கிற நிலைப்பாடு இல்லை, ப்ராக்டிக்கலாக பேசணும்னா. இப்போ நாம் தமிழர்கிட்டே அதே போல முழுக்க கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் வந்து வரலைன்னு நான் நினைக்கிறேன் நான். அப்போ இயல்பாகவே இப்பொழுது இவர்கள் 2 பேர்த்துக்கு இடையில தான் அந்த போட்டி இருக்கும். இவர்கள் தனித்து வளருவாங்க, 2 பேருமே தனித்து வளருவாங்க. அடுத்த தேர்தல்களில் 29, 31 அடுத்த 3 தேர்தல்களிலும் இவர்கள் வந்து ஒரு கணிசமான அளவு நீடித்து நிலைக்க வேண்டும். 14 ஆண்டு காலம் தோல்விகளை சந்தித்தும் சீமான் நிற்கிறார். விஜய் அதே போல தோல்விகளை சந்தித்து நிற்க வேண்டும். நின்னாருன்னா நீங்க வந்து 31, 36 அடுத்தடுத்த தேர்தல்களில் இவங்க பெரிய ரோல் பிளே பண்றதுக்கு ஃபியூச்சர் எதிர்காலம் இருக்குன்னு சொல்ல வரேன். ஏனென்றால் அப்போ வந்து நீங்க இயல்பாகவே திமுக இப்பவே காட்சி மாறிடுச்சு. உதயநிதி அவர்கள் அடுத்த தலைமைக்கு வந்துட்டாங்க. எடப்பாடி ஐயா அவருக்கு அடுத்த தலைமை யாருன்னு நமக்கு தெரியல. அப்போ இவர்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. ஆனால் விஜய் தாக்குப்பிடித்து நிற்க வேண்டும். இதுதான் நடைமுறையா பார்க்குறேன். ஓகே சார், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நேரமா ஒரு அரசியல் விமர்சகரா, ஒரு ஊடகவியலாளரா பல கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். மறுபடியும் வேற ஒரு நேர்காணல். நிச்சயம் மகிழ்ச்சி.